வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். கொரோனா தொற்றிற்காக சிகிச்சை பெற்று வரும் ட்ரம்ப் திடீரென கார் பயணம், ஆதரவாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தி அசத்தல். புறநகர் சிறப்பு ரயில் சேவை தொடங்கியது. பயணிகளின் உடல் வெப்பநிலை உள்ளிட்டவையை கண்காணிக்க ஏற்பாடுகள் தீவிரம். புதுச்சேரியில் நடிகர் விஜய் சேதுபதி ரசிகர் மன்ற தலைவர் வெட்டி படுகொலை. கொலையாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. ஜிஎஸ்டி கவுன்சில் 42வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. இழப்பீட்டுத் தொகை குறித்து மாநில அரசுகள் கேள்வி எழுப்பும் என தகவல். டூ ஜி மெகா ஊழல் வழக்கில் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கு இன்று முதல் நாள்தோறும் விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம். காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நாடு தழுவிய அமைதி வழி போராட்டம். பீகார் சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதாதளத்துடனான கூட்டணியில் போட்டியில்லை. லோக் ஜனசக்தி முடிவு செய்துள்ளதாக தகவல். தரமான உணவுகளே விநியோகம் செய்யப்படுகின்றன. தெற்கு ரயில்வே விளக்கம். நாட்டில் உள்ள அனைவருக்கும் இலவச கொரோனா தடுப்பு ஊசி, ஜப்பான் அரசு அறிவிப்பு. கொரோனாவால் தந்தை உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதே காரணம் என கூறி ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை அரிவாளால் தாக்கிவிட்டு மகன் தப்பி ஓட்டம். கொரோனா தொற்றிற்காக சிகிச்சை பெற்று வரும் ட்ரம்ப் திடீரென காரில் பயணித்து தனது ஆதரவாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தினார். கொரோனா தொற்று காரணமாக மேரிலாண்டில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தான் உடல்நலம் தேறி வருவதாக அவ்வப்போது அவர் ட்விட்டரில் வீடியோ பதிவிட்டு வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனை அருகே குழுமியிருந்த தனது ஆதரவாளர்களை பரவசப்படுத்த ட்ரம்ப் காரில் பயணித்தார். அவரை கண்டு அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரியில் விஜய் சேதுபதி ரசிகர் மன்ற தலைவரை நேற்று இரவு மர்ம நபர்கள் சிலர் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மாநில விஜய் சேதுபதி ரசிகர் மன்றத்தின் தலைவரான மணிகண்டன் என்பவர் நேற்று இரவு 11 மணி அளவில் தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நெல்லித்தோப்பு மார்க்கெட் எதிரே பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த மணிகண்டனை மீட்டு காவல்துறை வாகனம் மூலம் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே மணிகண்டன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட மணிகண்டன் மீது ஏற்கனவே மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து சென்னையில் அத்தியாவசிய மற்றும் முன்கள பணியாளர்கள் பயணம் செய்ய
புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து போக்குவரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அரசு துறையில் பணிபுரியும் அத்தியாவசிய பிரிவு ஊழியர்கள் தடையின்றி பயணம் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் சென்னையில் சிறப்பு புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே சார்பில் கடற்கரை, செங்கல்பட்டு, வேளச்சேரி மோர் மார்க்கெட், அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி வழித்தடங்களில் 28 மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மின்சார ரயில்களுடன் சேர்த்து 38 ரயில்கள் இயக்கப்படுகிறது. பயணிகளின் உடல் வெப்பத்தை பரிசோதிக்கவும் கிருமி நாசினி தெளிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சிறப்பு புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்ட நிலையில் அது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செங்கல்பட்டு செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் பேசுவோம். பத்மநாபன், சொல்லுங்க, நீங்கள் இருக்கிற பகுதியிலிருந்து எந்த மார்க்கங்களுக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன? வணக்கம் ஸ்ரீதர். அதாவது இன்று முதல் செங்கல்பட்டிலிருந்து சிறப்பு ரயில்கள் அதாவது அரசு ஊழியர்களுக்கு இன்று முதல் துவக்கப்பட்டது. இன்று காலை 6:15 மணி முதல் 7 சிறப்பு ரயில்கள் செங்கல்பட்டிலிருந்து சூலூர்பேட்டையும் அதுக்கு அடுத்து தொடர்ந்து சென்னை கடற்கரை, அப்புறம் மின்சார ரயில் இயக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த 7 சிறப்பு ரயில் இன்று காலை முதல் புறப்படுகிறது. இந்த ரயில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் அதாவது பயணிகள், அதாவது வரக்கூடிய பயணிகள் அவருடைய அடையாள அட்டையை வைத்திருந்தால் மட்டும்தான் அங்க ரயில் நிலையத்தில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இந்த சிறப்பு ரயில் அவர்கள் ரயில் துறையில் அதாவது ரயில்வே துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு இலவசமாகவும் மற்ற அரசு ஊழியர்களுக்கு அவர்களது கட்டணம் செலுத்தி இந்த பயணிகள் பயணிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அங்கு சுகாதார பணியாளர்கள் அங்க பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் ஐடி கார்டு உள்ளவர்கள் மட்டும்தான் அங்க பயணிகள் ஊழியர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த சிறப்பு ரயில் தென்னக ரயில்வே மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இந்த ரயில் நிலையங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு இங்க இந்த ரயில் நிலையங்களுக்கு அனுமதி இல்லை. இது இல்லாமல் பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால் அவர்களும் எங்களை பணிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது இல்லாமல் கடந்த வாரம் 2 நாட்கள் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் எங்களுக்கு இந்த சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து செங்கல்பட்டில் உள்ள ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது இல்லாமல் இன்று இந்த சிறப்பு ரயில்கள் துவக்கப்பட்டது. இந்த செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பாத்தீங்கன்னா அதாவது எந்த விதமான முன்னணி நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றுதான் நாங்க சானிட்டரியும் உடல் வெப்பநிலை பார்த்தல் உள்ளிட்ட எந்த வசதியும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டா உள்ளது. உங்கள் தகவலுக்கு நன்றி பத்மநாபன். டெல்லியில் இன்று நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சிலின் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மாநிலங்களின் பிரதிநிதிகள் ஜிஎஸ்டி இழப்பீட்டு விவகாரம் குறித்து புயலை கிளப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசின் திட்டத்தை பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் அனைத்தும் ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக மேற்கு வங்கம், பஞ்சாப், கேரளம் போன்ற மாநிலங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாததோடு அதற்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ஜிஎஸ்டி கவுன்சிலின் 42வது கூட்டம் டெல்லியில் இன்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் மாநிலங்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கான கடன் திட்டம் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளது. இதில் கலந்து கொள்ளும் பாஜக ஆளாத மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கடன் வாங்கி ஜிஎஸ்டி இழப்பீட்டை ஈடு செய்யும் மத்திய அரசின் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல், ஜூலை காலகட்டத்தில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு ஒட்டுமொத்த இழப்பீடாக வழங்க வேண்டிய 1.5 லட்சம் கோடி ரூபாய் இன்னும் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. டூஜி ஊழல் வழக்கில் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீடு வழக்கு விசாரணை இன்று முதல் தொடங்கி நாள்தோறும் நடைபெறும். நாட்டிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய டூஜி ஊழல் வழக்கில் திமுகவை சேர்ந்த ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக சிபிஐ மற்றும் மத்திய அமலாக்கத்துறை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் வழக்கை விரைந்து விசாரிக்க சிபிஐ, அமலாக்கத்துறை மனு தாக்கல் செய்திருந்தது.
இந்த மனுவை கடந்த 29ஆம் தேதி விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு பிரிஜேஷ் சேத்தி இன்று முதல் நாள்தோறும் விசாரணை நடைபெறும் என அறிவித்திருந்தார். அதன்படி இன்று விசாரணை தொடங்குகிறது. பிற்பகல் 2:30 மணிக்கு விசாரணை தொடங்கி நடைபெறும். ரயில் பயணிகளுக்கு தரமற்ற உணவு விநியோகம் செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தெற்கு ரயில்வே மறுத்துள்ளது. சென்னை எழும்பூர் காரைக்குடி இடையில் இயக்கப்படும் பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் 80 கிராம் எடையுள்ள பொங்கல் 80 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டை தெற்கு ரயில்வே மறுத்துள்ளது. கொரோனா பரவாமல் இருக்க தேவையான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதார அபாயங்களை குறைக்க சமைத்த உணவு வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்ய IRCTCயின் நடமாடும் உணவகத்தில் பிரபல நிறுவனங்களின் சிற்றுண்டிகள் டப்பாக்களில் அடைக்கப்பட்டு வழங்கப்படுவதாகவும் 61 கிராம் எடையுள்ள பதப்படுத்தப்பட்ட பொங்கல் சாம்பார் சாதம் விற்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. ஜப்பான் நாட்டில் உள்ள அனைவருக்கும் இலவசமாக கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு பணிகளில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டு மக்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றன. இந்த நிலையில் ஜப்பான் மக்கள் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி அளிக்கப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக 67 லட்சம் கோடி யென்னை அது ஒதுக்கியுள்ளது. இதற்கான திட்டத்தை அடுத்த வாரம் அமைச்சரகம் முடிவு செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா வைரஸ் எதிர்ப்பு தடுப்பூசியுடன் இன்ஃப்ளூயன்சா உள்ளிட்டவற்றுக்கும் எதிராக மருந்து அளிக்க ஜப்பான் திட்டமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் திருமதி சோனியா காந்தி இல்லத்தில் இன்று நடைபெறவுள்ளது. இம்மாதம் நடைபெறவுள்ள பீகார் தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவின் மகன் திரு தேஜஸ்வி யாதவ் தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 70 இடங்களில் போட்டியிடுகிறது. பீகார் தேர்தலை தொடர்ந்து தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனால் இந்திய அரசியலில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தேர்தல் அறிக்கை, பிரச்சார யுக்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமையில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் வேளாண் மசோதா எதிர்ப்பு, ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் விவாதம் நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,41,000 தாண்டியது. கொரோனா பாதிப்பு 3,53,00,000 கடந்துள்ளது. சீனாவில் வூகான் நகரில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் உலகின் 210க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவி மனித பேரழிவை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அங்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 76,34,000 கடந்துள்ளது. பலி எண்ணிக்கை 2,14,000 தாண்டியுள்ளது. இரண்டாவது இடத்தில் உள்ள இந்தியாவில் 62,22,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 1,02,714 பேர் உயிரிழந்துள்ளனர். மூன்றாவது இடத்தில் உள்ள பிரேசிலில் 49,15,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பலி எண்ணிக்கை 1,46,000 கடந்துள்ளது. இதேபோல் ரஷ்யா, தென்னாப்பிரிக்கா, மெக்சிகோ, சிலி, பெரு, கொலம்பியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளையும் கொரோனா வைரஸ் ஆட்டி படைத்து வருகிறது. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் தாக்குதலால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 10,41,000 தாண்டியது. கொரோனா பாதிப்பு 3,53,00,000 கடந்துள்ளது. உலக அளவில் இதுவரை 2,66,00,000 மேற்பட்டோர் வைரஸ் தொற்றில் இருந்து மீண்டுள்ளனர். தூத்துக்குடியில் தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உதவியுடன் ஓராண்டில் 6,000 மரங்களை நட்டு சாதனை படைத்துள்ளது. தூத்துக்குடி நகரம் தொழிற்சாலை மிகுந்த பகுதி என்பதால் இங்கு மற்ற நகரங்களை விட ஆக்சிஜன் அளவு குறைவாகவே இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு
தனியார் தொண்டு நிறுவனம் ஒன்று பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உதவியுடன் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 6000 மரக்கன்றுகளை நகர் முழுவதும் நட்டு சாதனை படைத்துள்ளது. தற்போது 4 வழிச்சாலையில் 7 கிலோமீட்டர் தூரம் வரை விபத்துகளை தவிர்க்கும் வகையில் 3000 அரளி செடிகளை நடும் பணியில் இந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அரளி செடி வைக்கிறோம். 3000 அரளி செடி வைக்கிற பிளான், அதாவது 7 கிலோமீட்டருக்கு. இப்போ நாங்கள் வந்து 1000 இது வச்சுட்ருக்கோம். இப்போ இந்த அரளி செடி வைக்கிறதுனால, இந்த அவுட்டரில் வைக்கிறதுனால நைட்டு சமயத்தில் வந்து கார் போகும்போதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இது ஆடு மாடு எதுவும் சாப்பிடாதனால கொஞ்சம் ரொம்ப நாள் வரை இருக்கும். இரவு நேரங்களில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எதுக்கு அப்படின்னா அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து ரொம்ப தடுக்கிறதுக்கு இந்த செடி வந்து யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி வந்து கம்மியான அளவு நீரை பருகிட்டு நல்லா வளரக்கூடிய தன்மை வாய்ந்தது. நிறைய மரங்கள் நட்டு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணி ஆக்சிஜன் நிறைய கொடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய மரங்கள் நட்டிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 6000 மரத்துக்கு மேலே நட்டிருக்கிறோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மரம் நட்டுவோம். 6 மாதத்திற்கு பிறகு காரைக்காலில் இருந்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கப்பட்டு எர்ணாகுளத்திற்கு மின்சார சிறப்பு ரயில் பயணிகளுடன் புறப்பட்டுச் சென்றது. புதுச்சேரியில் கொரோனா பொது முடக்கம் காரணமாக கடந்த 6 மாதமாக ரயில் சேவை இயக்கப்படாமல் இருந்த நிலையில் காரைக்காலில் இருந்து மீண்டும் ரயில் போக்குவரத்து தொடங்கியுள்ளது. காரைக்கால் முதல் திருவாரூர் வரை புதிய மின்வழி ரயில் பாதை அமைக்கும் பணி நிறைவடைந்து பொது முடக்க காலத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று முதல் காரைக்கால் ரயில் நிலையத்தில் இருந்து எர்ணாகுளத்திற்கு முதல் முறையாக மின்சார ரயில் இயக்கப்பட்டது. காரைக்கால் நிலையத்தில் முன்பதிவு செய்த 73 பயணிகள் இந்த ரயிலில் பயணம் செய்தனர். பயணிகள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கைகள் சுத்தம் செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பலியான சம்பவத்தை கண்டித்து திருச்சியில் முள்கம்பிகளை மாட்டிக்கொண்டு பெண்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். நாட்டில் தொடர்ந்து சிறுமிகளும் இளம்பெண்களும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்படுவதை கண்டித்தும் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் திருச்சி பாலக்கரையில் எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட பெண்கள் உடம்பில் முள்கம்பிகளை மாட்டிக்கொண்டு நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய யூபியினுடைய அரசானது இதை போன்ற சம்பவங்களை கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் அதை தொடர்வதற்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை போன்ற சம்பவங்கள் எல்லாம் இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பான நாடா இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பற்ற நாடா என்கின்ற ஒரு விவாதத்தை எழுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் பெண்கள் வேலி அணிந்துதான் வெளியே செல்ல முடியுமா என்கின்ற கேள்வியை கேட்கும் வகையிலே இங்கு பெண்கள் வேலியை தன்னுடைய ஆடையாக அணிந்து வந்திருக்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் இது தொடரும் என்று சொன்னால் நிச்சயமாக எஸ்டிபி கட்சியினுடைய மகளிர்களுடைய போராட்டமும் மிக வேகமாக இந்த நாட்டிலே முன்னெடுத்து செல்லப்படும். நாகர்கோவிலில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு பகுதியைச் சேர்ந்த குட்டப்பன் என்பவருக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து ஆம்புலன்ஸில் அழைத்துச் செல்லப்பட்டு ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார். அவரது உடலை அடக்கம் செய்ய ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போது குட்டப்பன் மகன் சிபின் என்பவர் தனது தந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் தான் கொரோனா வந்ததாக கூறி ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் பொன் ஜோஸ் என்பவரை அரிவாளால் தலையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். தலையில் காயமடைந்த பொன் ஜோஸ் குழித்துறை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இது சம்பந்தமாக விசாரணை நடத்தி வரும் களியக்காவிளை போலீசார் தப்பி ஓடிய சிபினை தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் கொரோனா நோயாளிகளை அழைத்துச் செல்லும் ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பிரான்ஸ், இத்தாலி நாடுகளை தாக்கிய அலெக்ஸ் புயலால் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி ஊர்களுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதிகள் மற்றும் இத்தாலியின் வடமேற்கு பகுதிகளை அலெக்ஸ் என்ற சக்தி வாய்ந்த புயல் தாக்கியது. மணிக்கு 112 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன்
பேய் மழை கொட்டியதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரான்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள நைஸ் நகரம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. அங்குள்ள ஆறுகள், ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊர்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் வாகன போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. இதேபோல் இத்தாலியின் வடமேற்கு பகுதிகளிலும் பல இடங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கு சாலைகள் மற்றும் பாலங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இத்தாலியின் ஆஸ்டா பள்ளத்தாக்கு மற்றும் பீட்மாண்ட் பிராந்தியத்தில் 2 பேர் வெள்ளத்தில் சிக்கி பலியானதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 17 பேர் மாயமாகியுள்ளனர். இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். துபாயிலிருந்து சென்னைக்கு 2 விமானங்கள் மூலம் கடத்தி வரப்பட்ட 760 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த காஜா மொய்தீன், முகமது சாத்கான், அப்துல் ஹமீத் மற்றும் திருச்சியைச் சேர்ந்த ஜலீல் முகமது அலி ஆகிய 4 பேரை கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் மொத்த மதிப்பு 40 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டெம்போவில் கடத்திச் செல்லப்பட்ட 4000 கிலோ ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டி எட்டயபுரம் நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த டெம்போ வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனையிட்டனர். அதில் 50 கிலோ எடை கொண்ட 80 மூட்டைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் மேற்கொண்ட விசாரணையில் கோவில்பட்டியிலிருந்து கொடைக்கானலுக்கு அரிசியை கடத்திச் செல்லப்படுவது தெரியவந்தது. இது தொடர்பாக ராஜ்மோகன், ராமமூர்த்தி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த நபர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புத்தூரை அடுத்த மணிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் ஒரத்தூர் மேம்பாலத்தில் வந்து கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையை அடுத்த மாதவரத்தில் ஆட்டோவில் குட்கா தயாரிக்கும் மூலப்பொருட்கள் எடுத்துச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 35 கிலோ மூலப்பொருள் மற்றும் ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஆனந்த், கவின்குமார், சரவணன், சரத்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே சிறுமியிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்த கல்லூரி மாணவனை போலீசார் தேடி வருகின்றனர். சீர்காழியை அடுத்த கொண்டல் கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவரது மகன் முத்து என்ற கல்லூரி மாணவன் அதே பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமியை காலிமனைக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். அப்போது சிறுமியின் அழுகுரல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்துள்ளனர். இதனை கண்டு முத்து அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். நடிகர் தர்ஷன் மீது சென்னை அடையாறு காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம் ஆகிய மொழிகளில் 20க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த நடிகை சனம் ஷெட்டி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தர்ஷன் தன்னை 2 ஆண்டுகளாக காதலித்து திருமணம் நிச்சயம் செய்துவிட்டு பின்னர் திருமணம் செய்ய மறுத்ததாகவும் தன்னை மிரட்டியதாகவும் கூறிய சனம் ஷெட்டி தர்ஷன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். இந்நிலையில் தான் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் 3வது சீசனில் இருந்தபோது சனம் ஷெட்டி தன் முன்னாள் காதலருடன் சேர்ந்திருந்ததாக தர்ஷனும் குற்றம் சாட்டினார். இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சுமத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நடிகை சனம் ஷெட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாறு மகளிர் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை சட்டம், மோசடி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தர்ஷன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அளித்த புகார் மீது 9 மாதங்கள் கழித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருப்பது சனம் ஷெட்டி தற்போது பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பதை விளம்பரப்படுத்துவதற்காக என சமூக வலைதளத்தில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.
இனி பல்வேறு நிகழ்வுகளை வேக செய்திகளாக காண்போம். ஹத்ராஸில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட இளம்பெண்ணின் குடும்பத்தினரை சந்திக்க சென்ற சமாஜ்வாதி மற்றும் ராஷ்டிரிய லோக்தள் கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம் நிலவியது. சம்பவ இடத்திற்கு சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் 5 பேர் செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமாஜ்வாதி கட்சி தொண்டர்கள் பெரும் எண்ணிக்கையில் வந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரும் போலீஸ் தடுப்புகளை தூக்கி வீச முயன்றதால் தடியடி நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்துடனான கூட்டணியில் போட்டியிடப் போவது இல்லை என ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி அறிவித்துள்ளது. கருத்து வேறுபாடு காரணமாக கூட்டணியில் போட்டியிடப் போவது இல்லை என லோக் ஜனசக்தியின் தேசிய பொதுச் செயலாளர் அப்துல் காலிக் அறிவித்துள்ளார். தேசிய அளவிலும் மக்களவைத் தேர்தலிலும் பாஜகவுடன் அமைத்த கூட்டணி தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதிஷ்குமார் தலைமையின் கீழ் பீகார் தேர்தலை சந்திக்க வேண்டாம் என லோக் ஜனசக்தி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகை தாவரவியல் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள 3.5 லட்சம் மலர் செடிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்திற்கு அக்டோபர் முதல் நவம்பர் மாதம் 2வது சீசன் காலமாகும். இந்த சீசனில் சுமார் 5 லட்சம் சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வந்து செல்வார்கள். தற்போது சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் பெற்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தருகின்றனர். குறிப்பாக புதுமண தம்பதியினர் பூங்காவில் நடவு செய்யப்பட்டுள்ள 3.5 லட்சம் மலர் செடிகளை ஆர்வமுடன் கண்டுகளித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் அருகே தண்ணீர் வராத ஆழ்துளை கிணற்றுக்கு மின் மோட்டார் அமைத்ததாக கூறி சுமார் 4.5 லட்சம் ரூபாய் செலவு கணக்கு காட்டியுள்ளதாக ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனுசோனையில் வாழும் மக்களின் தண்ணீர் தேவைக்கு 2019-20 புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது. ஆனால் ஆழ்துளை கிணற்றில் தண்ணீர் வராத நிலையிலும் மின் மோட்டார், பேனல் போர்டு, பைப்லைன் அமைத்ததாக 4,60,000 ரூபாயை செலவு செய்ததாக கெலமங்கலம் ஒன்றிய நிர்வாகம் கணக்கு காண்பித்துள்ளது. திருச்சி மாநகர் சங்கிலியாண்டபுரம் பகுதியில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலாகின. தகவலின் பேரில் 5 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். காற்றின் வேகம் காரணமாக மளமளவென பற்றி எரிந்த தீயால் 50க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலாகின. பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததால் உயிர் சேதம் நிகழாமல் தவிர்க்கப்பட்டது. டெல்லியில் உள்ள பள்ளிகள் அக்டோபர் 31ஆம் தேதி வரை திறக்கப்படாது என்று அம்மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி அக்டோபர் 5ஆம் தேதி வரை பள்ளிகள் திறக்கப்படாது என்று டெல்லி அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் டெல்லியில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துக் கொண்டே செல்வதால் அக்டோபர் 31ஆம் தேதி வரை பள்ளிகள் திறக்கப்படாது என்று அம்மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.